மக்களவை தேர்தல்களில் இதுவரை 78% வேட்பாளர்கள் டெபாசிட் இழப்பு. என்னன்றதை பார்த்துருவோமா? ஒரு தொகுதியில் ஒரு வேட்பாளர் குறைந்தபட்சம் 1/6 பங்கு வாக்குகள் வாங்கியிருக்க வேண்டும். அப்போ தான் டெபாசிட் அமௌண்ட்டை திருப்பி கொடுப்பாங்க. செக்யூரிட்டி டெபாசிட் வைப்பு தொகை. கான்ஸ்டியூன்சி தொகுதிகளை ரெண்டாக பிரிப்பாங்க. பொது தொகுதி, ரிசர்வ்டு தொகுதி. முதல் மக்களவை தேர்தலில் பொது தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் 500 ரூபாயை செக்யூரிட்டி டெபாசிட்டாக வைக்கணும். ரிசர்வ்டு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் 250 ரூபாயை செக்யூரிட்டி டெபாசிட்டாக வைக்கணும். இந்த டேட்டா தான் டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப முக்கியமானது. 2024 மக்களவை தேர்தல் நடக்க போகுது. எத்தனாவது மக்களவை தேர்தல்? 18வது மக்களவை தேர்தல். பொது தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் 25,000 ரூபாயை வைப்பு தொகையாக வைக்கணும். ரிசர்வ்டு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் 12,500 ரூபாயை வைப்பு தொகையாக வைக்கணும். பாஸ், உங்களுக்கான கேள்வி, தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மக்களவை தொகுதிகள் இருக்கு? கரெக்டான ஆன்சரை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நிக்டோயை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.